ஓம் ஸ்ரீ சாய்ராம். பிப்ரவரி 7, 2026 சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம். இறைவன் மீது பற்றுதல் கொண்டிருங்கள். அவனுடைய சாநித்தியத்தை உணர்ந்து அவனது மாட்சிமையில் திளைத்திருங்கள். அவன் அங்கீகரிக்காத எந்த வார்த்தையாலும் செயலாலும் அவனுக்கு ஏமாற்றத்தையோ துயரத்தையோ அளிக்காதீர்கள். அவனுக்கு சிறிதளவு கூட தொந்தரவு அல்லது கவலையை கொடுக்காதீர்கள். அவனுக்கு இவை எதுவும் இல்லைதான் என்றாலும் கூட அவனை உங்களுடைய இறைவன், அன்புக்குரியவன் என்று நீங்கள் ஆழமாக நேசித்தால் நீங்கள் அவனிடம் அக்கறை கொள்வீர்கள். ஜடாயுவுக்கு இடையறாத ஸ்ரீராம சிந்தனை இருந்ததால் அவருக்கு ஸ்ரீராமனின் அருள் கிட்டியது. ஸ்ரீராமர் அவரது இறுதி தருணங்களில் அவரிடம் வந்து தனது தந்தைக்கே கூட தான் நேரடியாக செய்யாத இறுதி சடங்குகளை தானே அவருக்கு செய்தார். கிருஷ்ணர் பாண்டவ சகோதரர்களின் சார்பாக சமாதான தூது சென்று துரியோதனனின் அரசவையில் இருந்து திரும்பிய போது சகாதேவன் அவரிடம், பகவானே, எங்களை மன்னித்து விடுங்கள். அந்த கொடியவர்கள் உங்களுக்கு செவிசாய்க்க மாட்டார்கள் என்று எனக்கு தெரியும். அவர்களின் இருப்பிடத்திற்கு உங்களை செல்ல விடாமல் நான் சந்தோஷமாக தடுத்திருப்பேன். ஆனால் நீங்கள் அளவற்ற கருணை கொண்டவர் என்று கூறினான். நற்குணநலன்களை வளர்த்து கொண்டு அவன் பிரதிபலிக்கும் அளவிற்கு உங்கள் அகத்தை பரிசுத்தமாக்கி கொண்டீர்களானால் இறைவன் உங்களுக்கு சேவை செய்திடுவான். எப்போதும் உங்கள் அருகிலிருந்து உங்களை காத்திடுவான். தெய்வீக அருளுரை, ஜனவரி 14, 1967. அனைத்தையும் இறைவனுடைய சங்கல்பத்திற்கு விட்டுவிட்டு அவனை மகிழ்விப்பதற்காகவே அனைத்து செயல்களையும் மாற்றுங்கள். பின்னர் நீங்கள் வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.